பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3 ஜூலை 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸ் தனிப்படைகள் கலைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டிஜிபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்படை வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து அமைச்சிருப்பாங்க நிறையா கேசஸ்க்கு. அது எல்லாமே கலஸ்ட்டு இனிமே தனிப்படைகள் அமைக்கணும்னா அதுக்கு பொறுப்பானவங்க யார் அப்படின்னா, காவல் நிலையங்களில் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர்கள், அதாவது கமிஷனர்ஸ் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் தலைமையில் தான் அவங்களோட உத்தரவின் அடிப்படையில் தான் இனி வந்துட்டு எந்த தனிப்படையினாலும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள் அவங்களுக்குள்ள எந்த குழுவும் அமைச்சுக்கிற கூடாது. அப்படி அமைக்கணும் அப்படின்னா, தனிப்படை அமைக்கணும் அப்படின்னா, எந்த கேஸுக்குனாலும் சரி தனிப்படை அமைக்கணும் அப்படின்னா கமிஷனர்ஸ் இல்லாட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸோட பெர்மிஷனோட தான் மெயினாக இந்த தனிப்படைகள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதில் நெகட்டிவான விஷயமும் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ யாராச்சும் மது போதையில் பிரச்சனை பண்ணி பப்ளிக்கை அடித்து அவங்கள கொண்டு வருவாங்கள்ல ஸ்டேஷனுக்கு, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க உடல்நிலையில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரியாது. சப்போஸ் அவங்க ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்களுக்கு உயிருக்கு மேபி எந்த ஆபத்துனாலும் ஏற்படலாம். அப்போ அது லாக்அப் டெத்தாக கன்சிடர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் ஒரு சில விஷயம் பண்ணும்போது அது வந்து அப்போ வந்து திருடங்களுக்கெலாம் கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி ஆகிப்போகும். ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு. நேற்று நம்ம அந்த ஆர்டிகல் 21 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஜூலை 21 மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நியூஸுக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ தான் வந்து நம்ம நியூஸ் ஒவ்வொன்றும் தேட வேண்டியதாக இருக்குது. சரிங்களா, சரி, ரைட், ஓகேங்க. இது பாருங்கள், பஹல்காம் தாக்குதலுக்கு குவாட் கூட்டமைப்பு கண்டனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் கூட்டமைப்பு நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகள். சரியா, இதுதான் வந்து குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானவங்க, கட்டாயம் தேவை. சரிங்களா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகளும் தான் குவாட் கூட்டமைப்பு. சரியா, சரி, ரைட், ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஸோ நிறையா பேர் கேட்குறீங்கப்பா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்நேரம் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க குரூப் 4க்கு, கண்டிப்பாக வருமா சார் இப்போ எடுக்கிறதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. நான் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு எடுத்திருந்தா நான் சொல்லியிருப்பேன். நான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கலைல்ல. சரிங்களா, என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா, அது நம்ம லைஃபுக்கே வந்து யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா 11 டிசம்பர் எடுத்த நியூஸ் பேப்பரில் இருந்த நியூஸ், மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 நியூஸ் பேப்பரில் இருந்த நியூஸை வந்து 2025, இது வந்து 2024 நான் எடுத்தேன். அது வந்து இப்போ 2025 நடந்த ஜூனில் நடந்த குரூப் 1 கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு இந்த பிரிக்ஸு இதெல்லாம் வந்து ரெகுலர் கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது. அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் நல்லது. அதுக்காக தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரியாப்பா, சரி, ரைட், ஓகே. அடுத்து பிரதமர் மோடி 5 நாடுகள் பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக எதுக்காக போகிறாரு அப்படின்னா, இதுதான் மெயின், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோவில் வந்து இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்குது. இந்த பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தோனேசியா, இந்தியா, ஈரான், சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இவங்களாம் வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் இந்த பிரிக்ஸில் இருக்குது. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, இந்தோனேசியா ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்களா சார் அப்படின்னு. ஆமாம் சார், ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, ஜனவரி 1, 2025 தான் இந்தோனேசியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு பெர்மனன்ட் இதாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேபி இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு கேட்கலாம். ஏன்னா ஜனவரி 1க்குரிய இன்ஃபர்மேஷன் இது. சரியா, அப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தோனேசியா, இந்தியா, ஈரான், இது 3 ஐக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா எஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, கூடுதலாக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இது 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட்டுப்பா. அடுத்தது இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு, நியூஸ் பேப்பர் வழக்கு வந்து நிறையா போயிட்டுருக்கு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இது ஒன்று தான். இந்த நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற நியூஸ் பேப்பரு ஆரம்பித்தது யாருன்னா, ஜவஹர்லால் நேரு. அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து இந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 1938. இதுதான்ப்பா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இது கேட்பாங்க. நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற நியூஸ் பேப்பர் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு 1938 ஆரம்பிச்சிருக்காரு. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த அமர்நாத் யாத்திரை சார்ந்து நியூஸ் நிறையா வந்துட்டுருக்குப்பா. சரிங்களா, இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
தெற்கு காஷ்மீரில் இருக்க இமயமலையில் சரியா, அதில் தான் வந்துட்டு இந்த அமர்நாத் கோயில் வந்து அமைந்திருக்கு. அது இயற்கையாக தோன்ற அந்த பனிலிங்கம் சரியா. இதில் நம்மளுக்கு மேபி கேட்டால் இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா. என்ன அப்படின்னா எந்த பகுதியில் அப்படின்னா தெற்கு காஷ்மீரில் இமயமலையில் சரியா. சவுத் காஷ்மீரில் இமயமலையில் இது அமைஞ்சிருக்கு. ஓகேப்பா, ரைட். வேறு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான், வேறு எதுவும் நியூஸ் இல்லை. இந்த இது வேணால் போட்டிருந்தாங்கப்பா, இந்த யூகேவோட F-35B விமானம் வந்து நம்ம இதில் தரையிறங்குச்சுல, கேரளாவில் வந்து தரையிறங்குச்சு. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து தரையிறங்குச்சு. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு ஃபியூயல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்றனால நம்ம தரையிறங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அதில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்கான். அதனால் பிரிட்டனில் இருந்து அவங்க வந்து அவங்க சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற வரையும் இந்த ஃப்ளைட் இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டோட நேம் என்னென்னா UK F-35B. இது வந்து கேரளா டூரிசம் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேரளா வந்து அவ்வளோ பசுமையாக இருக்கிறதுனால இந்த ஃப்ளைட்டுக்கே வந்து போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. நின்று கட்டஞ்சாயா குடிக்கிற மாதிரி, சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி இந்த ஃப்ளைட்டு நின்று கேரளா மக்களோடு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரிலாம் நிறையா விட்டுருந்தாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் UK F-35B தான் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன ஒரு விமானம் சரியா. வேறு ஓகேப்பா, இன்றைக்கி அவ்வளோதான். நியூஸ் பேப்பரில் எல்லா நியூஸும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க எல்லா நியூஸும் பார்த்துட்டோம். எதுவும் மிஸ் பண்ணிட்டோன்னா இல்லை, ரைட், ஓகே. எல்லா நியூஸ் பார்த்தாச்சுப்பா. ஸோ நியூஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி பாருங்கள் சரிங்களா. அதாவது சும்மா மெனக்கிட்டு பார்க்காதீங்க. ஒரு ஃப்ரீ டயத்தில் ஏதோ தலைவலிக்கும் போது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நியூஸ் பேப்பர் பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாகும். நன்றி.